வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நம்ம உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கதை தான் பார்க்க போறோம். என்ன கதை தெரியுமா? புத்திசாலி காகம். பாப்போமா? ஒரு நாள் காக்கா கூட்டம் ஒன்று பாலைவனத்துல பறந்து போயிட்டே இருந்துச்சான். ரொம்ப தூரம் பறந்து வந்ததால அந்த எல்லா காக்காவுக்கும் ரொம்ப தாகமா இருந்துச்சான். எங்க தேடியும் தண்ணி கிடைக்காதால ஒரு மரத்துல எல்லா காக்காவும் சோர்ந்து போய் உட்கார்ந்துச்சான். அந்த கூட்டத்துல ஒரே ஒரு குட்டி காக்கா மட்டும் நம்ம போய் தண்ணிய தேடலாம். அப்ப தூரத்துல ஐ ஐ தண்ணி கிடைச்சிருச்சு. அத பார்த்து சந்தோஷப்பட்ட காக்கா, வாங்க வாங்க எல்லாரும் வாங்க தண்ணி குடிக்கலாம். எல்லா காக்காங்களும் அங்க வந்து சேர்ந்துச்சான். ஆனா பாதி அளவு தண்ணி இருந்ததால எப்படி குடிக்கிறதுன்னு யோசிச்சுச்சான். குட்டி காக்கா சுத்தி சுத்தி பார்த்துச்சான். அப்ப அதுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. பக்கத்துல கிடக்கிற கல்லை எடுத்து அந்த பானையில போட்டுச்சான். இதே மாதிரி கல்ல போடுங்க. மத்த எல்லா காக்காங்களும் அதே போல போட்டுச்சான். கல்ல போட்டதால தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துச்சான். எல்லா காக்காங்களும் குட்டி காகத்தை பாராட்டிச்சான். அப்புறம் காக்கா கூட்டம் தண்ணியை குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு பறந்து போச்சான். குழந்தைங்களா, இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? விடாமுயற்சி, கூட்டு முயற்சி, ஒற்றுமை, அப்புறம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி யோசிக்கணும். சரியா குழந்தைங்களா?